Hello friends, welcome to Yazrecipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல Diwali ஸ்பெஷல் ரவா லட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரவா லட்டு சில பேர் செஞ்சா ரொம்ப கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்வாங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. 3 நாள் ஆனாலும் செம சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பான்ல 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகட்டும். இதோடவே 20 போல முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 20 உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இத லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க முந்திரி கலர் சேஞ்ச் ஆகி திராட்சையோட சைஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே நெய்யிலே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நீங்க கப் இல்லனா கிளாஸ் வந்து மெஷர்மென்ட்க்கு வச்சுக்கலாம். இத 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல ரோஸ்ட் பண்ணுங்க. ரவையில இருந்து வாசனை வரணும். அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரவை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டா இருக்கும். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோடவே நம்ம வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை பல்ஸ் மோட்ல ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்லயோ இல்ல இந்த மாதிரி ஒரு பான்லயோ மாத்திக்கோங்க. இப்போ ரவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்க இருக்கணும். ரவைக்கு ஏற்ற மாதிரி பாலோட அளவு மாறலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சமா உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லா லட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த லட்டு செய்ய நமக்கு 10 நிமிஷமே ஜாஸ்தி. ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். நல்ல சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.